அன்பான தமிழ் உள்ளங்களே உங்கள் டிவைன் லைட் டாரட் அஸ்ட்ராலஜி தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். உங்கள் கனெக்ஷன் இல்லைனா நீங்கள் நேசிக்கிறவங்களோட எனர்ஜி. வா கார்ட்ஸ் பறக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் நேசிக்கிறவங்க, ஓ மை காட், 3 கார்டு வெளியில் வந்திருக்கு. ஸோ நான் ஒரு கார்டு தான் எடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ எப்படி வருதோ அந்த ஃப்ளோர்லேயே போகலாம். ஆல் மை ட்ரீம்ஸ் ஆர் ஃபேக், ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேக். I have been keeping things inside, taking up space till I got someone I could open my mind up to. I guess it worked pretty good till now, but shit's kinda getting serious. I think I am running out of room. Everyone's got someone built custom to give their darkness to. I wish I had someone could trust them. Okay, but loyalty don't come for free. Sorry if I got you wrong. Didn't mean to judge you by a cover. I have been burnt so many times. It's hard to turn it off. ஸோ இந்த மேஸ்குலின் எனர்ஜி இல்லைனா நீங்கள் நேசிக்கிறவங்க மெயினாக என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, இந்த மேஸ்குலின் எனர்ஜி இல்லைனா நீங்கள் நேசிக்கிறவங்க மெயினாக என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, அவங்கள சுற்றி நிறைய ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஹார்ட் பிரேக்கு மேலே ஹார்ட் பிரேக். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே சாயம் வெளுக்குது. அவங்க நினைக்கிறாங்க அது ஒன்று நடக்குது. அதாவது அவங்க என்ன சொல்கிறது, போலியை பார்த்து ரொம்ப கசந்து போயிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களையுமே அவங்களால நம்ப முடியல அப்படிங்கிறதுக்கு அது விளக்கமாக சொல்கிறாங்க. உங்களை நம்ப முடியாமல் போனதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே ஒரு பெரிய காரணம். உங்களையும் ஜட்ஜ் பண்ணிட்டேன், நான் முன்னையும் ஜட்ஜ் பண்ணிட்டேன். என்னை சுற்றி இருக்க போலியான ஆளுங்க மாதிரி தான் நீயும் நான் நினச்சிட்டேன். பட் அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வச்சு பழக்கம். அதனால் நான் எதையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல உன்னையும் அப்படி தான் நான் ட்ரீட் பண்ணிட்டேன். அதுக்கான ரிக்ரெட் மாதிரி தான் இந்த சாங் இருக்குது. ட்ரீமர்ஸ். when I first saw your face, don't wanna wait until you dare. Try to be with me, stop being scared. Baby, is this real? Because it's not fair. I'm just trying to love, not trying to hurt you. I'm just trying to lose my head when I am around you. Okay, இது இந்த சாங் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகே, சச் அ பியூட்டிஃபுல் கார்ட்ஸ் டு ஹேவ். ரொம்ப அழகான எனர்ஜி, ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. இந்த ஆணோ பெண்ணோ நீங்கள் நேசிக்கிறவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, அவங்க பழசில் ஒரு ஃபேக்ஸ் பார்த்து ரொம்ப சலிச்சு போயிருந்திருக்காங்க. அதனால் நீங்கள் அவங்கள சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஜென்யூனான ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. அதனால் உங்களையும் அப்படி தான் ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பற்றி புரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதுக்குள்ளே அவங்க உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ திரும்ப எங்கிட்ட வரதுக்கு பயப்படுவேன்னு எனக்கு தெரியும். நான் அந்தளவுக்கு உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். பட் ட்ரஸ்ட் மீ, கிவ் மீ எ சான்ஸ். ஐ ஆம் நாட் தட். நான் அந்த பழைய ஆள் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நான் எல்லாத்தையும் இழக்கத்துக்கு தயாரான, உன்னையுமே இழந்துட்டேன் அந்த ப்ராசஸில். ஆனால் நான் என்னையே இழந்துடுறேன் நான் உன் கூட இருந்தா. இப்போ தான் அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இட்ஸ் டூ லேட். பட் கிவ் மீ அ சான்ஸ். ஐ ஒன்ட் ஹர்ட் யூ. பட் எனக்கு தெரியும் நீ ரொம்ப பயப்படுற என்கிட்ட வரத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. someone you loved. I need somebody to heal, somebody to know, somebody to have, somebody to hold. It's easy to say, but it's never the same. I guess I kind of like the way you numbed all the pain. Now the day bleeds into nightfall, and you are not here to get me through it all. I let my guard down and then you pull the rug. Okay, this masculine, இந்த எனர்ஜி இது masculine சொல்கிற மாதிரி தான். பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ட்ராமா எனர்ஜி. ஏன் அப்படின்னா, நீங்கள் போயிடுவீங்க அப்படிங்கிறதுனால நான் இப்போ தான் சொல்லலான்னு நினச்சேன். அப்போ நீ என்னை விட்டு விலகி போகிற. நான் இப்போ தான் சொல்லலான்னு நினச்சேன், நீ என்னை விட்டு விலகி போகிற. திஸ் இஸ் ட்ராமா பாண்ட் எனர்ஜி. ஸோ இதில் நீங்கள் இருக்கவங்க, நீங்கள் ஆப்போசிட், நீங்கள் யார் நேசிக்கிறீங்களோ நீங்கள் இங்கே தான் பவுண்ட்ரி போடணும். இஃப் இட்ஸ் ட்ரூ லவ், லெட் தெம் ஃபைட் ஃபார் யூ. அவங்க உங்களை சண்டை போட்டு உங்களை வெல்றதுக்கான முயற்சி பண்ணட்டும். இந்த ட்ராமாவுக்கு நீங்கள் விழக்கூடாது. அதுதான் ஆக்சுவலாக உண்மையான காதல். இந்த ட்ராமா எதுக்கு இந்த ட்ராமா பாண்ட் வருது அப்படின்னா, நான் நினச்சேன் நீ போயிடுவேன், நீங்கள் கிட்ட போனீங்கன்னா they repeat the same cycle. Don't do that. Let them come forward and fight for you. அவங்க உங்களுக்காக போராடணும். ஏன்னா உங்களை பற்றின ரியலைசேஷன் அங்கே இருக்குது. ஸோ டோன்ட் ஃபால் ஃபார் திஸ் ட்ராமா. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் விட்டு விலகி போயிட்டீங்க அப்படின்றாங்க. அந்த விலகி போனதுக்கான காரணம் அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்க அவ்வளோ உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ட்ராமாவுக்கு நோ பாயிண்ட். இந்த ட்ராமா அவங்க எப்போ போட்டுக்கணும் அப்படின்னா, உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணி நீங்கள் விலகி போகிற அளவுக்கு உங்களை ஹர்ட் பண்ணிவிட்டு
இப்போ வந்து ஆமாம் நான் விலகி போகிற அளவுக்கு உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், எனக்கு தெரியும் நீ என்கிட்ட வரத்துக்கே பயப்படுற, ஆனால் வந்து இப்போ நான் வந்து சஃபர் ஆகுறேன், என் கூட யாரும் இல்லை. செல்ஃபிஷ் எனர்ஜி, கைண்ட் ஆஃப் செல்ஃபிஷ் எனர்ஜி. ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் வந்து ரொம்ப பெயின் இல்லை சஃபரிங் ஃபேஸ் பண்ணி விலகி வந்திருந்தீங்க அப்படின்னா, திரும்ப போகிறதுக்கு உங்களுக்கு பயம் தயக்கம் இருந்ததுன்னா, ஸ்டே தேர், டோன்ட் மூவ் ஃபார்வர்ட், லெட் தெம் கம் ஃபார்வர்ட், let them take the effort, let them do the work, let them give the apology. அந்த மன்னிப்பு, இந்த புரிதல் எல்லாம் இங்கே எனர்ஜியில் சொல்லி பிரயோஜனம் இல்லை. they have to express in words and they needs to surrender. வேணும்னா காலை தான் பிடிச்சி கெஞ்சணும், நீங்கள் வேணும்னா செய்யட்டும், இல்லைன்னா போங்க, அவ்வளோதான். ஸோ பி ஸ்ட்ராங், பி ஸ்ட்ரைட், டோன்ட் ஃபால் ஃபார் திஸ் ட்ராமா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த நீங்கள் நேசிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, they won't give up on the connection, அது மெயின் எனர்ஜி. பட் இது என்ன அப்படின்னா, இது அவங்க இப்போ பிரச்சனையில் இருக்கனால வர ட்ராமா, இது நீங்கள் பிரச்சனையில் இருந்தபோது இந்த ட்ராமா வரல. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் லவ் லைஃப்பில். நீங்கள் ஹர்ட் ஆகிட்டிங்களா, தெர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். இப்போ அவங்க ஹர்ட் ஆகிருக்காங்க, இல்லை அவங்க சஃபரிங் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, தட்ஸ் தேர் கர்மா. திஸ் இஸ் நாட் யுவர் கர்மா. திஸ் இஸ் த பாயிண்ட். யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். நீங்கள் லவ் லைஃப்பில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஸோ ஒரு ஜென்டிலான பீயிங் அப்படின்னா, நம்ம நேசிச்சவங்க ஒரு பெயினில் இருக்காங்க, உடனே நம்ம எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சிரு அப்படின்னு நீங்கள் கிட்ட போவீங்க. திரும்ப அதே வலி, அதே பெயின், அதே தப்பு தான் திரும்பவும் செய்வாங்க. ஏன்னா தே ஆர் டேக்கிங் யூ ஃபார் கிராண்டட். டோன்ட் டூ தட். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களை ஒரு தடவை ஹர்ட் பண்ணிட்டாங்களா, எக்ஸ்கியூஸ் கொடுத்தீங்களா, இன்னொரு தடவை ஹர்ட் பண்ணிட்டாங்களா, வாக் அவே. அதுக்கு மன்னிப்பு கிடையாது. தெரிஞ்சு பண்ணுற தப்புக்கு எப்போவுமே மன்னிப்பு கிடையாது. அது காதலாகட்டும், எந்த வேலையாகட்டும், எதாகட்டும், எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு தடவை தான் மன்னிப்பு. ரெண்டாவது தடவை அவங்க பண்ணாங்கன்னா அப்படி வேணும்னே பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ அகங்காரம். அதுக்கு நீங்கள் தீனி போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வாக் அவே. யூஆர் இன் த ரைட் பிளேஸ். ஏன்னா இந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு புரிதல் இருக்குது. அந்த புரிதலை வந்து வாயில் சொல்லட்டும், அது வரைக்கும் விலகியே இருங்க. இந்த ட்ராமாவுக்கு விழுந்தீங்க அப்படின்னா அவங்க தான் அதே சைக்கிளை ரிப்பீட் பண்ணுவாங்க. திரும்ப நீங்கள் தான் ஹர்ட் ஆவீங்க. இஃப் யூ ஆர் ஹீல்டு, நீங்கள் அதுலேருந்து வந்து ஹீல் ஆகிட்டீங்க அப்படின்னா, டோன்ட் டூ திஸ். லெட் ஹம் கம் ஆர் லெட் ஹர் கம். உங்களை உண்மையாக நேசித்தாங்க, அப்படி உங்களை உண்மையிலே வாழ்க்கையில் திரும்ப வாங்கணும்னு நினச்சாங்க, இல்லை திரும்ப பெறணும்னு நினச்சாங்கன்னா, காலில் விழுறது கூட உண்மையான காதல் தயங்காது. அது தயங்குது அப்படின்னா அது உண்மையான காதல் இல்லை. அதை விட்டு நீங்கள் விலகி போகிறது தப்பும் இல்லை. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து சுயநலம் அப்படின்னா என்னங்கிறத கற்றுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் பீஸ் ஆஃப் மைண்டில் இருக்கீங்களா, அவ்வளோதான். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் திஸ் கனெக்ஷன்? நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், கலெக்டிவ் ரீடிங். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், கலெக்டிவ் ரீடிங். ஓகே, சார்ஜ் ஃபார்வர்ட். நான் சொன்னது தான் இங்கேயும் வருது. சார்ஜ் ஃபார்வர்ட், ப்ரக்ரஸ், பி வில்லிங் டு மேக் மிஸ்டேக்ஸ். தப்பு பண்ணுங்கள், நீங்களும் தப்பு பண்ணுங்கள், அவங்களும் தப்பு பண்ணட்டும். பட் தப்பை திருத்திக்கிற பக்குவம் வரணும். ஸோ நீங்கள் முன்னாடி போங்க, தப்பு நடந்தால் தப்பு நடக்கட்டும். சி இஃப் இட்ஸ் டிஸ்டன்ட் கனெக்ஷன், இட் இஸ் நாட் கோயிங் டு லீவ் யூ. நீங்கள் உதறிட்டு போனாலும் சரி, உலுக்கிட்டு சுத்தமாக எனக்கு வேணான்னு போனீங்கனாலும் சரி, இட் இஸ் கோயிங் டு கம் பேக். இது டிஸ்டன்ட் கனெக்ஷனாக இருந்தது, இதுதான் உங்களுக்கு விதிக்கப்பட்டதுன்னா அது உங்களை விட்டு போகாது. ஸோ ஹாவ் தட் கான்ஃபிடென்ஸ். நேச்சர், டேக் அ வாக், லெட் த பியூட்டி ஆஃப் நேச்சர் ஃபீட் யுவர் சோல். நான் சொன்னது தான் ஸ்பிரிட்ஸும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யார் பார்க்குறீங்களோ, ஆணோ பெண்ணோ, ஒரு வலி அடி வாங்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வலி கொடுத்தவங்க இப்போ ஒரு ட்ராமாவோ இல்லை ஒரு பெயினை கோத்ரூ பண்ணுறாங்கிறதுக்காக திரும்ப நீங்கள் போய் அதே பெயினை நீங்கள் கோத்ரூ பண்ணாதீங்க. அது படுமுட்டாள்தனம். அதை தான் ஸ்பிரிட்ஸ் இங்கே சொல்கிறாங்க. அவங்களோட பெயின் அவங்க கோத்ரூ பண்ணிட்டோம். நீங்கள் உங்களுக்கு பெயின் அவங்களே கொடுத்த போதும் கூட அதை ரியலைஸ் பண்ணுற பக்குவம் அப்போ இல்லை. இப்போ அவங்களுக்கு வலிக்குதுங்கும் போது ரியலைசேஷன் 100% இல்லை, 1000 டைம்ஸ் இருக்குது. இப்போ வந்து இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு செல்ஃப் பிட்டி ட்ராமா. ஸோ டோன்ட் ஃபால் ஃபார் த செல்ஃப் பிட்டி ட்ராமா. சைலன்ஸ், கடவுள் உங்களுக்கு சொல்கிறது சைலண்ட். வாயை மூடிட்டு இருங்க, அவங்களே வந்து காலில் விழட்டும். ரெஸ்ட் யுவர் மைண்ட். சைலன்ஸ் இஸ் குட் செல்ஃப் கேர். இது இன்னொரு கைடன்ஸ் உங்களுக்கு. டோன்ட் கோ நவ். இந்த மாதிரி தான் ட்ராமா போட்டால் ஸ்டே அவே. இது வந்து ரியலி வார்னிங் சைன். இங்கே தான் நம்ம வந்து தப்பு பண்ணி ஒரு வாழ்க்கையில் விழுந்து காதல் கசந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் ஆல் அபவுட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அப்போ தான் உங்களுக்கு உண்மையான காதல் உங்கள் கிட்ட வரும். ரெஜூவினேஷன். இட்ஸ் டைம் ஃபார் யூ டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். கெட் அ குட் நைட் ஸ்லீப். ரெஜூவினேட் யுவர் பாடி, மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். ஏன்னா நீங்கள் நிறைய கோ த்ரூ பண்ணிட்டீங்க. ஏன்னா இந்த கார்ட்லேருந்து எனக்கு நல்லா தெரியுது, யூ ஹாவ் பீன் த்ரூ அ லாட். நீங்கள் நிறைய பார்த்துட்டீங்க, நிறைய வழிகள் பார்த்துட்டீங்க, நிறைய ஸ்கார்ஸ்னால் வடு, காயம் ஏற்படுத்துறது யாரும் இல்லை, உங்களை நேசிச்சவங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வலிக்குதுங்க போது
அழகாக உங்களை உள்ள இழுக்க பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ தெரியுது எது போலி, எது உண்மை, எது உண்மையான காதல், எது போலியான காதல், எதை துரத்திட்டு ஓடிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளான்னு அறிவு இருக்குது. ஸோ அந்த அறிவு வந்து நிலையாகட்டும், உங்களோட அருமை புரியட்டும், வந்து கேட்கட்டும், கெஞ்சட்டும், மன்னிப்பு கேட்கட்டும், காலில் விழட்டும், உங்களை எப்படி தாஜா பண்ணணுமோ அவங்க பண்ணட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யோசித்து முடிவு பண்ணுங்கள். உடனே நீங்கள் போய் நீங்கள் காலில் விழுந்துடாதீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ட்ரூ லவ் ஜேர்னி இஸ். பிளஸ்ஸிங்ஸ், உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் திரும்ப இவங்களுக்காக இழந்துட வேண்டாம். டேக் யுவர் பவர் பேக். அதுதான் மெயினாக. டோன்ட் ஃபால் ஃபார் திஸ் ட்ராப். திரும்ப வந்து இந்த ட்ராப்புக்கு நீங்கள் விழுந்தீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு லூஸ் யுவர் பவர். அப்புறம் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற பிளஸ்ஸிங்கை நீங்கள் இழந்துடுவீங்க. ஸோ டோன்ட் டூ தட். எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ஈஸியாக லைஃப் போகும். ஸோ யூ ஷுட் நோ யுவர் பவுண்ட்ரி. இந்த கார்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வருது. பிளான்ட் த சீட்ஸ். இதுதான் திரும்பவும் ஸ்பிரிட் சொல்கிறாங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். உங்கள் வாழ்க்கைக்கான ஃப்யூச்சருக்கான பாதையில் நீங்கள் போயிட்டே இருங்க. அது உங்களுக்கான காதல் தான் உங்களை தேடி வரும். உங்களை விட்டு எங்கேயும் போகாது. லிசன் டு யுவர் விஸ்டம். இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இருக்குது. மேபி இந்த ரீடிங் கூட உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தான். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா லிசன் டு த விஸ்டம். உங்களுக்கு எது அறிவுடைமைன்னு ஒன்று இருக்குது. நம்ம இதில் அழகாக திருக்குறளை எது நல்லது எது கெட்டதுன்னு பகிர்ந்து பார்க்குற பக்குவம் வந்து நமக்கு வேணும். அந்த பக்குவம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த ட்ராமாவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். ஸோ ஒரு ரியலைசேஷன் மட்டும் எப்போவுமே பத்தாது. அதை வந்து ஒத்துக்கிற பக்குவம், மன வலிமை வேணும். அப்போ தான் வந்து இந்த கனெக்ஷன் நாளைக்கு தப்பு பண்ணாலும் நீங்கள் சுட்டி காட்டினாலும் சரி, அந்த தப்பை அவங்க உணர்ந்தாலும் சரி, திரும்ப வந்து அந்த தப்பை ஒத்துக்கிற பக்குவம் இருக்கும். இப்போ இந்த ட்ராமா போட்டு நீங்கள் போய் காலில் விழுந்துட்டீங்க, இல்லை உங்களை திரும்ப இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கண்ட்ரோலிங் ஹேபிட். உங்களை திரும்ப அந்த என்ன சொல்கிறது, நான் பாவம், ஐயோ நான் ரொம்ப பாவம் அப்படின்னு ட்ராமா போட்டு இட்ஸ் கெட்டிங் யூ பேக். அப்புறம் திரும்ப அதே ட்ராமாவை ப்ளே பண்ணுறது. ஸோ இட்ஸ் நார்சிசிஸ்டிக் பிஹேவியர். இட்ஸ் a streak ஆஃப் நார்சிசிஸ்டிக் பிஹேவியர். உங்களுக்கு நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் பற்றி தெரியணுன்னா தெர் இஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வீடியோ. அதை பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ நான் இப்போ வந்து கனெக்ஷன் எனர்ஜி நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் போகிறேன். பார்க்கலாம் என்ன வருது. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஃபார் கலெக்டிவ். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஃபார் கலெக்டிவ். வாட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் கனெக்ஷன் ஸ்பிரிட்ஸ்? நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். நோ சர்ப்ரைஸ். ஓகே, ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த மேஸ்குலின் எனர்ஜியோ ஆர் நீங்கள் நேசிக்கிற அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கண்டிப்பாக 100% ட்ராமா போடுறாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இட்ஸ் அ வார்னிங் சைன். அவங்க வந்து இப்போது யூனிவர்ஸ் சொல்கிறத கேட்குறாங்க, யூனிவர்ஸ் சொல்கிற சயின்ஸை கேட்டு நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சோல் சர்ச்சிங்கில் இருக்காங்க. சோல் சர்ச்சிங் பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன, எதனால் இந்த கனெக்ஷன் நம்ம வாழ்க்கையில், ஏன் நம்ம இந்த பிள்ளையை திரும்ப திரும்ப பண்ணுறோம், ஏன் அவங்கள மிஸ் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கான ரியலைசேஷன் இருக்குது. கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் தான் இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அவங்க இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் தான். அதிலலாம் எந்த சந்தேகமும் இல்லை. அவங்க நிச்சயமாக உங்களுக்கு காதலை வந்து சொல்ல தான் போகிறாங்க. ஸோ இது இல்லை சரியான தருணம். அதுதான் ஸ்பிரிட்ஸ் இங்கே சொல்ல வராங்க. இட்ஸ் நாட் த ரைட் டைம். அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அவங்க தான் வந்து காதலை உங்களுக்கு சொல்லணும். அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த ஆண் எனர்ஜியோ பெண் எனர்ஜியோ நீங்கள் நேசிக்கிறவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்க வந்து நல்ல வசதியாக இருந்தாலும் சரி, வசதி இல்லாமல் போனாலும் சரி, இந்த காதலை வந்து சொல்ல போகிறாங்க. இந்த காதலுக்காக சண்டையும் போட போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த காதலோட அருமை பயங்கரமாக புரிஞ்சிடுச்சு. உங்களோட அருமை அதை விட. ஏன்னா அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டாங்க அவங்கள சுற்றி இருந்ததெல்லாம் போலின்னு பார்த்து நீங்களும் எங்கே போலி ஆகிடுவீங்களோ அப்படின்ற பயத்தில். ஏன்னா காதல் அங்கே பொங்குது. அந்த காதல் பொங்குறதுல இன்னும் பயந்து போய் அந்த போலிங்கிற முத்திரை உங்களுக்கும் குத்தி உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்க முடியுமோ கொடுத்தாச்சு. இப்போ வந்து மம்மி பாவம், டாடி பாவம்னா என்ன பண்ணுறது? இட்ஸ் பாவம். என்ன பண்ண முடியும்? அந்த லெசனை கற்றுக்கணும், இதுக்கு பிராயச்சித்தம் தேடணும், மன்னிப்பு கேட்கணும், இதெல்லாம் நடக்கணும். ஸோ உங்கள் பவுண்டரியை நீங்கள் எப்பவுமே வச்சுடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த காதல் திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு போய் காலில் விழுந்து நீங்களே திரும்ப இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். திரும்ப நீங்கள் போனீங்கன்னா இந்த வலியும் வேதனையும் தான் திரும்ப உங்களுக்கு இருக்கும். இந்த ஆணோட ஹீலிங் ப்ராசஸ் அப்படி நின்று போயிடும். ஏன்னா அகந்தை வந்துடும், அகங்காரம் வந்துடும்,
மன்னிப்பு கேட்குற அந்த பக்குவம் இருக்காது, சரண்டர் ஆகிற அந்த ஆண்மைங்கிறது வந்து ஆண்மையோ பெண்மையோ வந்து எங்கே உண்மையாக நிற்கும்னா நம்ம தப்பை ஒத்துக்கும் போது தான் நம்ம அப்படியே என்ன சொல்கிறது அந்த தெய்வீகத்தோட கலந்து போகும். நம்ம தப்பை எப்போ ரியலைஸ் பண்ணி கடவுள்கிட்ட சரணடைஞ்சோமோ அப்போவே நம்ம பாவம் கழிஞ்சிருச்சு. அதுதான் நம்மளோட எல்லா புக்ஸும் சொல்கிறது. ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம ரியலைஸ் பண்ணணும், அந்த ரியலைஸ் பண்ணதில் நிற்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் லைஃப். ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த தப்பை பண்ணுறவங்க மன்னிக்க முடியாத ஆள். Please spirits, what is the connection energy? No contact situation for the collective. Wow. Though sorry, நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன் சன் கார்டை பற்றினேன். இது வந்து ஃப்யூச்சரில் இந்த கார்டு சன் கார்டு வந்து வரும். ஆனால் இது வந்து என் கையை விட்டு வரல. ஸோ இட்ஸ் அ வார்னிங் சைன். இது என்ன சொல்ல வருதுன்னா, இவங்களால் நீங்கள் நேசிக்கிற இந்த ஆணாலேயோ பெண்ணாலேயோ இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண முடியும். இந்த கனெக்ஷனுக்கான ஒரு பிரமாதமான எதிர்காலம் இருக்குது. ஆனால் அது வந்து இந்த ஆண் சொல்ல போகிற இல்லை இந்த பெண் சொல்ல போகிற செய்ய போகிற அந்த காரியங்கள், தன்னை உணர்தல், அப்புறம் திருத்திக்கிறது, சரியான பாதையில் போகிறது, தப்பை வந்து ஒத்துக்கிறது, மன்னிப்பு கேட்குறது, இந்த மாதிரி ரொம்ப கிரவுண்டடாக ஜென்டலான எனர்ஜிக்கு இவங்க வரும்போது நிச்சயமாக இந்த காதல் கை கொடுக்கும். ஆனால் இது வந்து இந்த எனர்ஜி வந்து டெஸ்டன்ட் கிடையாது. இது வந்து நிலைப்பட்ட எனர்ஜி கிடையாது. ஏன்னா இது என் கையை விட்டும் வரல, கீழேயும் உள்ளல, இது ஃப்ளிப் ஆகுது. ஸோ ஃப்ளிப் ஆச்சுனாவே ஃப்யூச்சரில் இருக்குது. ஸோ ஃப்ளிப் ஆகி ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஃப்யூச்சர் எனர்ஜின்னு சொல்லியிருப்பேன். ஃப்யூச்சரில் பாசிபிலிட்டி இருக்குது. அது எப்போது அப்படின்னா இந்த ஆண் எடுக்க போகிற செயல் இல்லை அந்த பெண் எடுக்க போகிற செயல்களை பொறுத்து தான் இருக்குது. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். உங்களை ப்ரொடெக்ட் பண்ண தவறினா வந்து இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டம். இது எப்போது அப்படின்னா 2 விஷயம் அங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பியர் எனர்ஜி வந்து 2 சிஸ்டர்ஸ். அது வந்து அந்த கார்டில் ஸ்டோரி எப்படின்னா 2 சிஸ்டர் 2 பிரின்சஸ் இருப்பாங்க. அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரு பியர் ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் அவங்க அந்த பியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரின்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ ரைட் டைம் வந்து இவங்களெல்லாம் கெட்டவங்ககிட்ட வந்து காப்பாற்றின வாட்டி இந்த ஒரு சிஸ்டர் வந்து அந்த பியரை போய் தேங்க் பண்ணுறதுக்காக கட்டி பிடிக்கும்போது அவங்க வந்து மாதிரி ஒரிஜினல் ஃபார்முக்கு வருவாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் ஸ்டோரி. இந்த ஆணுக்கு வந்து என்ன இது ஒரு வார்னிங் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த எனர்ஜி இஸ் நாட் ஸ்டேபிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் வருது. ஸோ இந்த ஆணுக்கு ஏதாவது சாய்ஸஸ், அதாவது இது வந்து சாய்ஸஸ்னால் 2 பெண்ணுங்களுக்கு இடையில் இருக்க சாய்ஸஸ் நான் சொல்ல வரல. ஏதோ ஒரு சாய்ஸ், மேபி அவங்க பொசிஷனை சூஸ் பண்ணலாம், இல்லைனா அவங்களுக்கு சுச்சுவேஷனை சூஸ் பண்ணலாம், இல்லைனா கர்மா ஏதாவது கார்மிக் பாண்டை சூஸ் பண்ணலாம். அப்படி ஏதாவது உங்களை தாண்டி சூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகிறதுல பெரிய கொஷின் மார்க் இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களை வார்ன் பண்ணதும். மேபி எனக்கு இந்த கார்டு வந்தோடனே இட்ஸ் அ சைன், இட்ஸ் அ வார்னிங் சைன். அதனால தான் நான் உங்களுக்கு வார்ன் பண்ணுறேன், கீப் யுவர் பவுண்ட்ரி. நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அங்கேயே நில்லுங்க, ஓடாதீங்க. ஏன்னா இந்த ஆணுக்கு வந்து இன்னும் ஆசிலேஷன் இருக்குது. இன்னும் வந்து இந்த கனெக்ஷனை பற்றின புரிதல் 100% இருக்கானா இல்லை, இந்த சோல் சர்ச் இன்னும் முடியலை. இப்போ தான் அவங்க வந்து லிசன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நீங்கள் வந்து 10வது ஸ்டெப்பையோ இல்லைனா ஒரு போடியமோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அவங்க இன்னும் அங்கே ரீச் ஆகலை. ஸோ யூ நீட் டு கிவ் டைம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் திஸ் கனெக்ஷன் கலெக்டிவ்? நீங்கள் இன்னும் ஃப்ரோசன் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் இந்த பார்த்தீங்களா இந்த சன் கார்டில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை வந்து இந்த ஆணை எழுப்புவாங்க. பட் அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா இந்த பெண் வந்து நீங்கள் இன்னும் உறைஞ்ச நிலையில் தான் இருக்கீங்க. நீங்கள் இன்னும் டவரில் தான் இருக்கீங்க. டவர் நான் இந்த கார்டு நிறையா தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ருபான்சல் ஸ்டோரி. அந்த ஆண் வர வரைக்கும் அவங்க வந்து ஒரு லாக்டு சுச்சுவேஷனில். ஏன் லாக்டு சுச்சுவேஷன் அப்படின்னா இது நிறையா காமிக் அட்டாக்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களை பிரிக்கிறதுக்கு யாராவது பிளான் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ் என்னென்னா இந்த ஆணோ நீங்கள் நேசிக்கிறவங்க உங்களை தேடி வர வரைக்கும் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருங்க. அந்த இடத்த விட்டு அசைய வேண்டாம். அதாவது நியூ கனெக்ஷனுக்கும் போக வேண்டாம். ஸ்டே லாயல் டு திஸ் கனெக்ஷன். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகுமானா கண்டிப்பாக கிரவுண்ட் ஆகும். எப்போ கிரவுண்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் நேசிக்கிற இந்த ஆள் வந்து நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சரண்டர் ஆகும்போது, இந்த கம்ப்ளீட் சரண்டர் என்றைக்கு இருக்கோ அன்றைக்கி தான். எனக்கு வந்து ஜாபில் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து வீட்டு கடன் இருக்குது, நான் வீடு கட்டிகிட்ருக்கேன், நான் எங்கள் அப்பா அம்மாவை செட்டில் பண்ணிட்டுருக்கேன், நான் கார் லோன் அடிக்கலை, இந்த மாதிரி அதை எக்ஸ்கியூஸ் சொன்னாங்கன்னா கடவுள் வந்து நீ அந்த லோனையும் அடிச்சிட்ருப்பான். நான் அந்த பக்கமாக அந்த பெண்ணையும் நீங்கள் நேசிக்கிறவங்கள வேறு பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை சொல்ல போகிறாங்க. ஏன் அப்படின்னா ஏன் அது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இந்த சன் கார்டு வந்து இட்ஸ் நாட் டெஸ்டன்ட்.
இது வந்து நிலைப்படும் எப்போ அப்படின்னா நீங்கள் நேசிக்கிறவங்க எடுக்க போகிற ஆக்ஷன். அது நிச்சயமாக நீங்கள் நேசிக்கிறவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் நேசிக்கிறவங்களோட எனர்ஜியில் ஒரு பேய் ஆடிட்டுருக்கு, ஒரு பெண் பேய் வந்து பயங்கர ஆட்டம் போட்டுட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி அதான் இந்த பெண் பேய் ஆடிட்டுருக்கு, இல்லைனா என்னை சுற்றி எல்லாம் ப்ராப்ளம் பண்ணுறது எக்ஸ்கியூசஸ் அங்கே இருந்ததுனாவே இது வந்து கண்டிப்பாக கிரவுண்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால தான் உங்களை தள்ளி இருங்க, உங்கள் விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லிசன் டு த கைடன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ யூ ஹாவ் டு லிசன் டு த கைடன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். நீங்கள் ஜம்ப் பண்ணிடாதீங்க. ஜம்ப் பண்ணிங்கன்னா இது வந்து கனெக்ஷனும் கிரவுண்ட் ஆகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா திரும்ப நீங்கள் தான் அந்த பெயின்ஃபுல் சைக்கிளை ரிப்பீட் பண்ணுவீங்க. அப்புறம் இந்த ஆணுக்கு வந்து அந்த சரண்டர் ஆகிற பழக்கம் இருக்குது. திரும்ப அந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியர், அந்த கண்ட்ரோலிங் பிஹேவியருக்கு தான் போவாங்க. டோன்ட் டூ இட். இது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான். உங்களை நீங்கள் ரொம்ப உங்களை நீங்களே மதிக்கிறீங்களா? ஸ்டாண்ட் ஃபார் யுவர் ஓன் பவர். உங்களுக்காக நீங்கள் நில்லுங்க. உங்களை நேசிக்கிறவங்க யாராக இருந்தால் என்ன, உங்களுக்கு தெரியும் உங்களோட வேல்யூ என்னென்னு. வரட்டும் என்ன சொல்கிறது, என்ன பண்ணணுமோ பண்ணணும்ல, ப்ராப்பராக பண்ணாமல் மம்மி பாவம்னு என்ன பண்ணுறது? ஓகே, நான் இப்போ வந்து எனர்ஜிக்குள்ளே போகிறேன், பார்க்கலாம் என்ன வருதுன்னு. ஓகே, லெட்ஸ் see. இந்த ஆன் லைஃப்பில் இன்னும் பேலன்ஸ் இல்லை, அதனால தான் இங்கே பிரச்சனை வந்தது. இந்த ஆன் லைஃப்பில் இன்னும் பேலன்ஸ் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜாய்ஃபுல் எனர்ஜியில் இருக்கீங்க. நீங்கள் ஜாலியாக லல்லலான்னு பாட்டு பாடிட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஃப்யூச்சர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா சீக்ரெட்ஸ், இல்லூஷன்ஸ், மூன். சரி, நான் இந்த எனர்ஜியை கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போது நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த ஆன் எனர்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா டெம்பரன்ஸ். அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் இல்லைன்னா லைஃப்பில், அதனால தான் அவங்க வந்து இன்னும் வரல. அதுதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாய்ஸஸ் இருக்கக்கூடாது. இவங்களுக்கு வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது லைஃப். எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறதுன்னு தெரியலையா? எக்ஸாக்ட்லி அந்த வார்த்தை தான். எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறது, எதை முதல்ல பார்க்குறது அப்படின்னு. நீங்கள் என்றைக்கு அவங்களோட ஃபஸ்ட் சாய்ஸாக ஆகுறீங்களோ, என்றைக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி ஆகுறீங்களோ அன்றைக்கி நீங்கள் இந்த பிளாக்கேஜ் எடுத்தால் போதும். அது வரைக்கும் நீங்கள் இந்த பிளாக்கேஜ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. யூ ஆர் நாட் எனி ஒன்ஸ் செகண்ட் ப்ரியாரிட்டி. அதுவும் லவ்வில் நிஜமாக கிடையாது. ஸோ டோன்ட் ஃபால் ஃபார் த ட்ராப். ஓகே, இந்த ஆண் வாழ்க்கையில் ஒரு ஜஸ்டிஸ் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆஃப் சோர்ஸ். கண்டிப்பாக ஹார்ட் ப்ரோக்கனான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. 8 ஆஃப் சோர்ஸ் வந்து யாரும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து இன்னும் எந்த பக்கம் போகிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்க பேலன்ஸ்டாக இல்லை. ஸோ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு டிவைன் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க பழசில் உங்களுக்கு பண்ண காரியங்கள் எல்லாம் அட்டாச்மெண்ட், இது அடிக்ஷனாக கூட இருக்கலாம். அவங்க வந்து ஸ்பிரிட் சொன்னதை கேட்கல. அப்புறம் வந்து எப்போ அந்த அடிக்ஷனெல்லாம் விட்டுருக்கணுமோ, இல்லை எப்போ கெட்ட விஷயங்களை விட்டுருக்கணுமோ அப்போ விடலை. என்றைக்கு பேலன்ஸ் இந்த கனெக்ஷனை ரீஸ்டோர் பண்ணியிருக்கணும், பேலன்ஸை திரும்ப கொண்டு வரல. ஸோ டிவைன் ஜட்ஜ்மெண்ட் இஸ் இன் ப்ளே. அதனால தான் இந்த ஆனாலும் உங்ககிட்ட வர முடியல. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் உங்களை புத்த பவுண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே நிற்கிறீங்களோ அங்கேயே நில்லுங்க, எங்கேயும் போக வேண்டாம், அங்கேயே நில்லுங்க, அவங்களே வந்துடுவாங்க. ஸோ இந்த ஆண் வந்து கண்டிப்பாக ஆல் ஆஃப் த சடன் ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக ஸ்பிரிட்ஸ் இந்த ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் விட போகிறதில்ல. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ், த மேல் எனர்ஜி. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் மேல் எனர்ஜி. Please clarify this male energy. Anything else, please? Please clarify this male energy. Please clarify this male. ஓகே, நான் என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஆண் அதை நான் பிரிச்சுட்டேன். இது ஆண் எனர்ஜி, இது பெண் எனர்ஜி. ஸோ இந்த ஆண் எனர்ஜி பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த காதலை வந்து கிரவுண்ட் பண்ணுறதுக்கான ஆக்ஷன் எடுக்கிற சூழ்நிலையில் தான் இருந்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டவுட்டே இல்லை. ஆனால் அது எடுக்க முடியாமல் போனதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா 10 ஆஃப் வான்ஸ். அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம், இல்லைன்னா கெட்டவங்க க்ரியேட் பண்ண ஏதாவது ஒரு ட்ராமா. அதனால தான் இங்கே ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. அவங்கள கண்ணை கட்டி அவங்கள வேறு பக்கமாக திருப்பிட்டாங்க, இல்லைனா அவங்கள முன்னாடி போக விடாமல் ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணி, இல்லைனா ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள் க்ரியேட் பண்ணி பண்ணுறது. பட் கவலைப்பட வேண்டாம். 6 ஆஃப் பென்டிகல்ஸ் இங்கே இருக்குது. அதை தாண்டி வந்து இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ் வரும். அதுதான் டிவைன் ஜட்ஜ்மெண்ட் இங்கே இருக்குது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக திரும்பிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எதை பற்றியும் இப்போ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திரும்பவும் இந்த பெண்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் பென்டிகல்ஸ். உங்களோட கரியர், உங்களோட பிஸ்னஸ்,
அப்புறம் உங்களோட ஃப்யூச்சர், பில்ட் யுவர் ஓன் எம்பையர். அதுதான் நீங்கள் வந்து இவங்களுக்காக காத்திருக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்களே அமைச்சிக்கலாம். அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கீங்க. ஸோ அதிலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ வந்து ஏதோ ஒரு கொலாபரேஷன் பண்ண போகிறீங்க. இந்த ஆண் கூட தான் விக்ட்ரி. ஓ மை காட். ஓகே, அப்போ இங்கே என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, நிச்சயமாக இந்த ஆண் வந்து முன்னாடி வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. இந்த பேலன்ஸ் கண்டிப்பாக ரீஸ்டோர் ஆகும். ஆனால் இட்ஸ் நாட் த ரைட் டைம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு கொலாபரேஷன் இருக்குது. நான் நினச்சி நீங்கள் எங்கேயாவது புது ஜாப் இல்லைனா இதுக்கு போக போகிறீங்கன்னு. நோ, இட்ஸ் மாஸ்குலின் எனர்ஜி. ஹீ இஸ் கோயிங் டு கம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ண போகிறீங்க. நீங்கள் 2 பேருமே விக்ட்ரியை டேஸ்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் தேர் இஸ் நியூ பிகினிங். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிகினிங் இருக்குது. அதுக்கான பிளானிங்கில் தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களோட டஃப் சைக்கிள்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த பெண்ணோட டஃப் சைக்கிள்ஸ் முடிஞ்சிருச்சு. மேபி இந்த ஆண் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கனால தான் இத்தனை பிரச்சனை பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அவங்களோட பாஸ்ட் சாய்ஸஸ் இல்லைனா அவங்களுக்கு வந்து இப்போ எப்படி உங்ககிட்ட வருதுன்னு தெரியல, குழப்பம். ஆனால் அந்த குழப்பம்லாம் இனி வேலைக்காகாது. ஸ்பிரிட்ஸ் தான் இங்கே வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டாங்க. இந்த குழப்பம்லாம் இனி வேலைக்காகாது. தெளிவான ஒரு முடிவு எடுத்தால் தான் இந்த ஆல் ஆஃப் த சடன் நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான் சாரியாட் எனர்ஜி. இந்த ஆண் வந்து நிச்சயமாக ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆல் ஆஃப் த சடன். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் ஃபெமினின் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் ஃபெமினின் எனர்ஜி. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் ஃபெமினின் எனர்ஜி. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் ஃபெமினின் எனர்ஜி. நைட் ஆஃப் வான்ஸ். நீங்கள் ஒரு செலிப்ரேஷன் மூடில் தான் இருக்கீங்க. நீங்கள் யாரோ வாங்கப்பா, யாரோ போங்கப்பா, ஐ ஆம் கோயிங் டு என்ஜாய் மை லைஃப், அப்படி அந்த ஒரு எனர்ஜியில் தான் இருக்கீங்க. யூ ஆர் நாட். நீங்கள் வந்து இந்த ஆண் வரல அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை. நீங்கள் அதெல்லாம் நான் பார்த்துட்டேன், போதும், நான் என் வேலையை பார்க்குறேன், அப்படி அந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க. மேபி யூ ஆர் சேசிங் யுவர் ட்ரீம். அதுவுமே நான் இங்கே பார்க்குறேன். ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறத நீங்கள் குறியாக இருக்கீங்க. ஸோ அதை தான் ஸ்பிரிச்சுவல் சொல்கிறாங்க, ஃபோக்கஸ் ஆன் இட். மெயினாக இப்போ ஃபெமினின் எனர்ஜி, ஸ்டாண்ட் இன் யுவர் பவர், என்ஜாய் யுவர் லைஃப். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு யாரும் வரணும்னு அவசியம் இல்லை. உங்கள் சந்தோஷம் உங்கள் கையில் தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டாவே போதும். அப்புறம் இன்னொன்று நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த பெண்கள் வந்து சரியான பாதையில் தான் இருக்கீங்க. யூ ஆர் இந்த ரைட் பாத். இந்த ஆண்களுக்கு தான் இப்போ வந்து புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன சொல்லுது, ஒரு வைரம் கையில் கிடச்சிது அப்படின்னா, அந்த வைரத்தோட வேல்யூ தெரிஞ்சிருக்கிறவங்க கையில் அந்த வைரம் கிடைச்சா தான் அதுக்கான மரியாதை கிடைக்கும். வைரத்தை பற்றி தெரியாதவங்க கிட்ட ஒரு வைரத்தை கொடுத்தீங்கன்னா, கண்ணாடி கல்ப்பா, ரொம்ப பட்டை திட்டாங்க, அது பாரு என்னமா டாலடி இது அப்படின்னு தூக்கி டெஸ்க் மேலேயோ இல்லை ஒரு குப்பை டப்பாலையோ போட்டு போயிடுவாங்க. இது என்ன கண்ணாடி கல் மாதிரி இருக்குது அப்படின்னு. அதுதான் இங்கே நடந்திருக்கு. நீங்கள் போன வாட்டி எங்கேயோ ஒரு இடத்துல போய் வைரத்தை பற்றி தெரிஞ்சுக்கும் போது, அடடா அன்றைக்கி நம்ம கையில் கிடச்சது வைரம் தானே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இப்போ இந்த 5 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் இருக்காங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது மேபி இந்த ஆண் எனர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்களோட வேல்யூ அங்கே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி போயிட்டே இருக்கீங்க. லெட்ஸ் இதுக்கா நீங்கள் முன்னாடி போயிட்டே இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிங் ஆஃப் கப்ஸ் வந்து பின்னாடி போயிட்டாங்க. இந்த ஆண் தான் வந்து எஃபர்ட் போடணும். நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் போராடணும், முன்னாடி வரணும், இந்த கனெக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணணும், கிரவுண்ட் பண்ணணும். இப்போது இந்த ஆணுக்கு தேவை இந்த கொலாபரேஷன். மேபி இந்த ஆண் வந்து ஒர்க் பிளேஸில் ஏதோ ட்ராமா, அதுலேருந்து விலகி போகணும். ஒர்க் பிளேஸ் ட்ராமான்னு அதிலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இல்லாமல் அதை விட்டு விலகி போய் இந்த ஆண் வந்து அவங்களோட எமோஷனல் பேலன்ஸை கொண்டு வரணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த எம்பரர் மாதிரி பவர்ஃபுல்லாக நின்று இந்த கனெக்ஷனை வந்து, அதாவது ஏதாவது ஒரு டஃப் சைக்கிள் அவங்க வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னா அதை முடிச்சுட்டு இந்த கனெக்ஷனுக்குள்ளே வரணும். இந்த லீப் ஆஃப் இந்த ஃபூல் கார்டு அதை கொண்டு வரணும். இல்லைன்னா இந்த கனெக்ஷனில் பேலன்ஸ் ரீஸ்டோர் பண்ணணும். அது வரைக்கும் வந்து இந்த ஆண் இதே சைக்கிள் தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்க. ஸோ இந்த 5 ஆஃப் சோர்ஸ் பிரச்சனையில் தான் அவங்க சொன்ன மாதிரி இங்கே வந்து அவங்க பெயின்ஃபுல்லான சைக்கிளில் தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்க்கறது வந்து இன்னும் அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான விஷயமா இருக்குது. பட் தட் இஸ் கால்ட் கர்மா. நான் இப்போ சொன்ன ஒரு அனாலஜி தான், அந்த வைரமோட கதை தான். இப்போ வந்து அடடா வைரம் போச்சு அப்படின்னா முடிஞ்சால் தேடி எடுங்க, இல்லைன்னா போனது தான், அப்படி கதை தான். பட் இட்ஸ் அ ஸ்டோரி. ஸோ உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து கனெக்ஷன் ரீஸ்டோர் ஆகும். ஆனால் வந்து இப்போ இல்லை. இந்த ஆணுக்கு இன்னும் பாடங்கள் நிறைய இருக்குது. எஸ் டெத் அண்ட் ரீபர்த். இவங்க முடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. பெண்களே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நில்லுங்க.
நீங்கள் தான் இந்த இந்த ஆண்கிற ஆட்டுக்குட்டியை காப்பாற்றணும், அதாவது ப்ரொடெக்ட் பண்ண போகிறது. ஸோ நீங்கள் போய் அவங்க காலடியில் விழுந்துடாதீங்க. யூ ஆர் த பவர்ஃபுல் பர்சன் ஹியர் இன் திஸ் கனெக்ஷன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏதாவது சேலஞ்ச் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண் வாழ்க்கையில் சில சாப்டர்ஸ் இல்லைனா சில சைக்கிள்ஸ் வந்து முடியணும். அதுதான் ரொம்ப டஃப்பான சைக்கிளாக இருக்குது. ஸோ அதுவுமே முடிய போகுது. ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து இந்த கனெக்ஷன் ஃபேவராக திரும்பிட்டு இருக்கு. பட் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அதாவது வாய்ப்புகள் வரும்போது கரெக்டாக யூஸ் பண்ணணும். வாட் ஆர் த சேலஞ்சஸ் இன் திஸ் கனெக்ஷன் ஸ்பிரிட்ஸ்? நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் சேலஞ்சஸ், நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் சேலஞ்சஸ். யா, 4 ஆஃப் சோல்ஸ். அதான் இந்த ஆக்ஷன் இல்லை, ஆக்ஷனே இல்லை. ஒரு இடத்துல வந்து அமைதியாக படுத்தாச்சு. ஸோ ஆக்ஷனே இல்லைங்கிறதுனால தான் பிரச்சனை. பட் இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப டிவைன்லி கைடட் அண்ட் ப்ரொடெக்டட். நீங்கள் பெண்கள் வந்து நீங்கள் ரொம்ப சாலிடாக இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும், இவங்க தான் கரெக்டான ஆளுன்னு தெரியும். பட் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாண்டர்டுக்கு கம்மியாகவோ குறைச்சலாவோ எதையும் ஏற்றுக்கிறது தயாராக இல்லை. ஈவன் நீங்கள் யோசித்தாலுமே கம் வித் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து எனக்கு ஈக்குவலான கவுண்டர் பார்ட்டாக ரெடியானா மட்டும்தான் என்னால் ஏற்றுக்க முடியும், இல்லைனா முடியாது அப்படின்னு. அப்புறம் இந்த ஆண் வாழ்க்கையில் இல்லைனா அந்த கனெக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சந்தில் சிந்து பாடுற டிக்கெட் நிறையா இருக்குது. 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. ஏன் அப்படின்னா இந்த பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ், ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ். அப்புறம் இந்த நீங்கள் பெண் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வாக்கவே செமையாக பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், ரொம்ப ஸ்டார், பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. நீங்கள் பார்த்தீங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது நமக்கு சரிப்பட்டு வராது, இது வந்து நம்ம ஸ்டாண்டர்டுக்கு சரியில்லை, அது இல்லாமல் இந்த ட்ராமாலாம் என்னால் கோ த்ரூ பண்ண முடியாது, திஸ் இஸ் நாட் மை ஸ்டோரி அப்படின்னு நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, என்னோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த ட்ராமா, இந்த ஆணோட ட்ராமாவையே நான் வந்து ரிப்பீட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. உங்கள் ட்ராமா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் கிளம்பிட்டீங்க. இப்போது நீங்கள் குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் இருக்கீங்க. வந்தால் கிளாரிட்டியோடு வாங்க. உங்கள் ஹார்ட்லாம் எடுத்து இங்கே ரொம்ப செக்யூர் பண்ணிட்டீங்க. யாராவது கிளாரிட்டியோடு வந்தீங்கன்னா வாங்க, இல்லைன்னா அப்படியே எல்லோரும் கிளம்புங்க, நானே பார்த்துக்கிறேன், என்னாலே கப்பல் ஓட்டிட முடியும், என்னாலே என் வாழ்க்கை கப்பலை ஓட்டிட முடியும் அப்படின்னா யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் கரியர். 8 ஆஃப் பென்டிகல்ஸ். அதனால தான் இந்த ஆண் வாழ்க்கையில் டவர். இந்த டவர் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த ஆண் வாழ்க்கையில் ஒர்க் பிளேஸில் தான். இன்னொரு விஷயம், இந்த ஆணுக்கு ஏன் இந்த டவர் நடக்குதுன்னா உங்களோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணலை. இந்த கனெக்ஷனை அவங்க கிரவுண்ட் பண்ணிக்கணும், பண்ணலை. இதுக்கெலாம் நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் தான், என்ன சொல்கிறது, நான்ற அந்த ஈகோ அதெல்லாம் தான் பிரச்சனை. ஸோ நீங்கள் கரெக்டான பாதையில் தான் இருக்கீங்க. இப்போ அந்த ஆண் வாழ்க்கையில் போயிட்டுருக்கிறது ஒரு டவர். அதனால தான் அவங்களால வர முடியல. இந்த டவர் வந்து நிச்சயமாக வந்து ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், இந்த ஆணோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனாக. பட் யூ ஆர் த ஸ்டார். நீங்கள் எதுக்குமே கவலையே பட வேண்டாம். அந்த பெண்கள் வந்து செம போல்டாக நான் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. பட் யூ ஆர் இன் த ரைட் டைரக்ஷன். வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் பார்ப்போம். வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் ப்ளீஸ்? வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் ப்ளீஸ்? ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன். ஃபியூச்சர் லேட் ஆகும் போல. ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் ப்ளீஸ். ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன். Future of this connection. Yeah, சொன்ன மாதிரி தான். Future of this connection please. 2 of swords. Indecision. மேபி இந்த பெண்கள் வந்து குழப்பிட்டு இருக்கீங்களோ, இருக்கிறதா போகிறதா அப்படின்னு. இந்த பெண்களுக்கு தான் ஒரு குழப்பம் இருக்குது, இருக்கிறதா போகிறதா அப்படின்னு. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கோ வித் த ஃப்ளோ. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலி கைடட் அண்ட் ப்ரொடெக்டட். நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 10 of swords, வாக் அவே. அதனால் உங்கள் வாழ்க்கையில் இம்பேலன்சஸ் இருக்குது. உங்களுக்கு தேவை இந்த 10 ஆஃப் கப்ஸ். உங்களுக்கு நல்லா தெரியும் என்னோடய வாழ்க்கையில் தேவை இந்த 10 ஆஃப் கப்ஸ். ஐ எம் நாட் டேக்கிங் எனி ட்ராமா. ஐ டோன்ட் வாண்ட் எனி ஹார்ட் பிரேக் பிகாஸ் ஐ ஆம் த குயின் ஆஃப் கப்ஸ். இதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பெண்கள் எனர்ஜி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. உங்களுக்கு குழப்பம் இருக்குது, வெயிட் பண்ணுறதா வேணாமா அப்படின்னு. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டோன்ட் வெயிட். 2 ஆஃப் சோர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். காமிக் எனர்ஜி இல்லைனா உங்களை யாராவது இந்த கனெக்ஷன்லேருந்து டைவெர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அதுலேருந்து வந்து விலகிடுங்க. பட் டோன்ட் வெயிட். அந்த வெயிட்டிங் ட்ராமாவை இனிமேல் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கைடன்ஸ் இருக்குது. வாக் அவே, ஃப்ளோ, கோ வித் த ஃப்ளோ. நீங்கள் எங்கே கடவுள் கூட்டிகிட்டு போகிறாங்களோ போங்க. உங்களுக்கு கடவுளால் விதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா நிச்சயம் உங்கள் கையில் வந்து சேரும். ஸோ வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் ஸ்பிரிட்ஸ்? வாக் அவேங்கிறது தான் உங்களோட கைடன்ஸ். அதை பார்த்தீங்கன்னா ஹெர்மிட் மோட். இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த கனெக்ஷனில் எதுவுமே பண்ண வேண்டாம். அதாவது இந்த அமைதி தான் உங்களுக்கு வந்து புரிதலை கொடுக்கும். இந்த அமைதி தான் இந்த கனெக்ஷனில் இருக்க எல்லாத்தையுமே மாற்றும்.
ஓ பியூட்டிஃபுல்லாக எனர்ஜி எப்படி மாறிச்சு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த கார்ட்ஸ் இப்போ எங்கேயுமே இல்லை. இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பெண்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு இது, கோ வித் த ஃப்ளோ. இந்த ஆணுக்காக திரும்ப போகிறதோ வெயிட் பண்ணுறதோ ரெண்டுமே பண்ணாதீங்க. நீங்கள் வேலைக்கு போக போக தான் இந்த ஆண் வந்து இந்த கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜியில் நிற்பாங்க. நியாய தர்மத்துக்காக போராடுவாங்க, இந்த கனெக்ஷனுக்காக ஃபைட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் தான் எம்ப்ரஸ், யூ ஆர் த கிரியேட்டர் அண்ட் யூ காட் த கிளாரிட்டி. உங்களுக்கு வந்து உங்களை பற்றின புரிதல் இருக்குது, நீங்கள் தான் எம்ப்ரஸ் அப்படின்னு. இந்த பெண்கள் வந்து கரெக்டாக நினச்சிருக்காங்க. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணை முடிட்டு நீங்கள் போகிற பாதையில் போயிட்டே இருங்க. ஹெர்மிட் மோட்னா வித்ட்ரா பண்ணிடுங்க. இந்த கனெக்ஷன் வந்து வித்ட்ரா யுவர் செல்ஃப். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் ஜேர்னி, ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர். நீங்கள் உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான ஃப்யூச்சரை பில்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் அதுதான் இந்த ஆணை போய் ட்ரிகர் பண்ணும். கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், தே ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் இன் தியர் பவர். அண்ட் அவங்களுக்கு வந்து என்ன தப்பு பண்ணணுன்னு புரியும். அவங்களுக்கு புரிதல் இருக்குது, பட் இன்னும் ட்ராமா பான் தான். அதுலேருந்து வெளியில் வரணும்னா யூ ஹாவ் டு சேலஞ்ச் தெம். அது எப்போ அப்படின்னா, நீங்கள் சுத்தமாக இதுலேருந்து விலகி உங்கள் வேலையை பாருங்கள். கிங் ஆஃப் சோர்ட்ஸ் அடுத்தது ஸ்டாண்ட். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஆணோ பெண்ணோ அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வரும். இந்த ஆண் எனர்ஜி பவரில் நிற்கணும், நியாயத்தை பண்ணணும், தர்மத்தை பண்ணணும், அதாவது நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் வருவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரியும் உங்களோட அருமை. நீங்கள் வந்து எம்ப்ரஸ், யூ ஆர் த கிரியேட்டர். அப்புறம் இந்த ஹேங்ட் மேன் எனர்ஜி, உங்களுக்கு உங்களை பற்றின ஞானம் இருக்குது. நீங்கள் யாரை பற்றியும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. யூ ஆர் ஸோ சார்மிங், யூ ஆர் ஸோ அட்ராக்டிவ். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த சன் கார்டு எட்டி பார்க்கும். இந்த சன் கார்டு அங்கே இருந்தது எப்படி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் என்றைக்கு உச்சக்கட்ட சந்தோஷம் தனியாக நீங்கள் வந்து யாரையும் எதிர்பார்க்காம என்றைக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்களோ வாழ்க்கையில், அன்றைக்கி இந்த காதல் உங்கள் வாழ்க்கையில் எட்டி பார்க்கும். 8 ஆஃப் வான்ஸ் இது ரிவர்சல் எனர்ஜியில் இருக்குது, பட் இட்ஸ் நாட் ரிவர்சல் எனர்ஜி. பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக் ஆயிடுச்சு. இந்த சன் நீங்கள் என்றைக்கு இருக்கீங்களோ அன்றைக்கி தான் எல்லாமே மாறும். ஸோ இப்போ வந்து இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண முடியும்னா, இந்த தானன்னா பார்த்துட்டு சோக டியூன்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். உங்களுக்கு தேவை இந்த சன் தான். இந்த பெண்கள் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப் தான் இந்த ஆணை ட்ரிகர் பண்ணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த காதல் எட்டி பார்க்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பவர் இருக்குது. உங்களால் ஒரு நட்சத்திரத்தையே கீழே இழுத்துட்டு முடியும். அந்தளவுக்கு இந்த பெண்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்களே ஒரு ஸ்டார் தான். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இந்த லைம் லைட்டில் இப்படி போய் நிற்க போகிறீங்க. அன்றைக்கி வந்து இந்த ஆண் உங்களை சேஸ் பண்ணுறது எப்படின்னு மண்டை பிடிச்சிட்டு அலைவாங்க. அது வரைக்கும் டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. சுத்தமாக எனர்ஜியை வித்ட்ரா பண்ணுங்கள். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் ஜேர்னி. ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கைடன்ஸ். திரும்ப போய் வலையில் விழுந்து ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் யுவர் கைடன்ஸ்? What is your guidance for no contact situations, please? What is your guidance for no contact situations, please? What is your guidance for no contact situation? Yeah. Spirits are guiding you. Focus on your life purpose now. நான் சொன்னதை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இருக்குது. அவங்க வழிகாட்டிகிட்டே இருக்காங்க. ஃபாலோ தேர் கைடன்ஸ். ஓகே ஓகே. Trust the process and pay close attention to the signs. இது வந்து ரெண்டு பேத்துக்குமே பொருந்தும். இந்த ஆணுமே இந்த சயின்ஸை கேட்டு நடக்கணும். ஏன்னா இங்கேயும் அதுதான் வந்திருக்கு. இந்த ஆண் எனர்ஜி தான் இந்த சைனை கேட்டு நடக்கணும். அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னாலும் அதை ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக. அதனால தான் இங்கே வந்து இந்த கார்டு திரும்ப வந்திருக்கு. ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் பே க்ளோஸ் அட்டென்ஷன் டு சயின்ஸ். அப்போ தான் நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிப்போம். பேலன்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் ப்ராக்டிகாலிட்டி. இது வந்து ரெண்டு பேத்துக்குமே பொருந்தும். உங்கள் வாழ்க்கை ஏன்னா ரெண்டு பேத்துக்கு லைஃப்லேயுமே நான் இம்பேலன்ஸ் பார்க்குறேன். நீங்கள் வந்து ஒன்றா ஸ்பிரிச்சுவல் இதுலேயே க்ரோத்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு விட முடியாது. நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுலேயே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி விட முடியாது. யூ ஹாவ் டு லேர்ன் டு பேலன்ஸ். நீங்கள் வந்து அதை கற்றுக்கணும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும். டோன்ட் டவுட் யுவர் கனெக்ஷன், ரிமூவ் நெகட்டிவ் தாட்ஸ். இது வந்து உங்களுக்கான இன்னொரு கிளாரிட்டி. நீங்கள் வந்து இந்த கனெக்ஷனையும் இந்த ஆணையும் சந்தேகப்படுறதுக்காக இந்த பிரேக்கை கடவுள் கொடுக்க சொல்ல, இந்த ஆணுக்கு இந்த கனெக்ஷனோட அருமை புரியணும். இட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கனெக்ஷன். இது வந்து தனி ஆளை பற்றினது கிடையாது. இந்த லவ் அப்படிங்கிறத பற்றின புரிதல் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே வரணுங்கிறதுக்கு தான் இந்த ஒரு சின்ன தடை, இந்த தடங்கள் எல்லாமே. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க, டோன்ட் டவுட் யுவர் கனெக்ஷன், ரிமூவ் நெகட்டிவ் தாட்ஸ். இது அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ, இல்லை ஃபுல் கான்ஃபிடென்ஸை இந்த கனெக்ஷன் மேலேயும் ஸ்பிரிட்ஸ் மேலேயும் போடுங்க. அவங்க எப்படி இருந்தாலும் வந்து சேர்ந்துருவாங்க. இப்போ தேவை உங்களுக்கு அவங்கள சேலஞ்ச் பண்ணுற அந்த கேரக்டர். ஸ்டாண்ட் இன் யுவர் பவர், சேலஞ்ச் ஹிம். சி, நம்ம நேர்மையாக இருக்கிறவங்கள தான் நேசிப்போம். ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு
திருடனையோ வழிப்பறி பண்ணுறவனையோ இல்லை ஒரு கொள்ளையடிக்கிறவனையோ அங்கேயும் ட்ரூ லவ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவில்லை, ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆனால் திருடன் காரணம் திருந்திட்டானா அவன் நேசிக்கிறதுலையோ இல்லை ஏற்றுக்கிறதுலையோ எந்த தப்பும் இல்லை. இல்லை திருந்தி அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு வரும்போது அவங்க ஒரு பியூர் சோல் ஆகிடுறாங்க. எல்லாருமே பேசிக்காக பியூர் சோல் தான். நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்னால ஆக்ஷன்ஸ்னால தான் ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ், அந்த ரியாக்ஷன்ஸ்க்கு நாம் கொடுக்குற ரியாக்ஷன், இப்படி தான் நம்ம லைஃப் வீணாக போகுது. ஸோ ஸ்டாப் தேர். ஒரு சின்ன சின்ன அசைவையும் ஒரு அடியும் யோசித்து எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறும். டெலிபதிக் கம்யூனிகேஷன் உங்களுக்குள்ள, அதை நான் இந்த ரெட் த்ரெட் பார்க்கும்போதே நினச்சேன். ஸோ திஸ் கனெக்ஷன் இஸ் டிவைன்லி கைடட் அண்ட் ப்ரொடெக்டட். உங்களுக்குள்ளே கண்டிப்பாக கம்யூனிகேஷன் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு 2 பேருக்குமே தெரியும். யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஹாவ் ஃபெய்த், காமிக்ஸ் வில் பே ஃபார் தேர் கர்மா. இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கன்ஃபர்மேஷன் ஸ்பிரிட்ஸ் கிட்ட. இது இந்த ஆணுக்கான க்ரோத்துக்காக தான் இந்த பிரேக். இது கனெக்ஷனை உடஞ்சி போகிறதுக்கோ, இந்த காதல் தோற்று போகிறதுக்கோ இல்லை. காதல் தோக்காது. இஃப் இட்ஸ் அ ட்ரூ லவ், காதல் தோக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ தேவை நீங்கள் இட்ஸ் ஆல் அபவுட் இண்டிவிஜுவல்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். லவ் எங்கே கிரவுண்ட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் 2 பேர்த்த உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் மரியாதை கொடுக்கணும். 2 பேர்த்தோட மரியாதையும் அருமையும் உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் விட்டு கொடுக்குறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. விட்டு கொடுத்தா தான் வாழ்க்கை. ஆனால் எப்போ எங்கே விட்டு கொடுக்கணும், எவ்வளோ விட்டு கொடுக்கணுங்கிறதுல இருக்குது வாழ்க்கை. இது அடிமை சாசனம் யாரும் எழுதுறதில்லை காதலிக்கும் போது. இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கனெக்ஷன் ஈஸியாக கிரவுண்ட் ஆகிடும். கண்டிப்பாக இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும். பட் இது இந்த ஆண் எனர்ஜிகளுக்கு பாடம் போயிட்டுருக்க நேரம். இப்போ போய் குறுக்க பாஞ்சு எல்லாத்தையும் கெடுத்து விட்றாதீங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் லைஃப். ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. நான் பாபாவோட கைடன்ஸ் சொல்கிறத முடிக்கிறேன். ஏன்னா நிறைய காமிக் எனர்ஜி இங்கே பார்க்குறோம். டவர் திரும்ப நிறையா பிரச்சனைகள் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த காமிக் எனர்ஜி வெளியிலேருந்து வரணும்னு அவசியம் இல்லை. நாம் பண்ணுற ஆக்ஷன்ஸ் கூட கர்மாவாக இருக்கலாம். ஸோ எதாக இருந்தாலும் சரி, ஒரு குழப்பம் இங்கே இருக்குது. இந்த ஆணுக்கு தெளிவில்லை. திரும்ப 8 ஆஃப் சோல்ஸ், 5 ஆஃப் சோல்ஸ், 2 ஆஃப் சோல்ஸ். பெண்களுக்குமே ஒரு குழப்பம் இருக்குது. இருக்கிறதா விலகி போகிறதுனால கனெக்ஷனை விட்டு விலகி போக வேண்டாம். இட்ஸ் அ பாஸ், இட்ஸ் அ பிரேக். இந்த பிரேக் எதுக்குன்னா, இந்த ஆன் எனர்ஜியை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு, டு ஸ்டாண்ட் இன் தேர் பவர். அவங்க பவரில் நிற்கிறதுக்கான சேலஞ்சிங் டைம். அதாவது இன்டெகிரிட்டி, நியாயத்தை பண்ணுற வரைக்கும் இந்த ஆணுக்கு இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுற வழி கிடைக்காது. உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு, உங்களுக்கு கொடுத்த பெயினுக்கு இன்னும் பரிகாரம் தேடப்படவில்லை. அதனால தான் இந்த ஆணுக்கு இவ்வளோ பிரச்சனைகள். பரிகாரம் தேடும்போது தானாக எல்லாமே கிரவுண்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் இந்த பெண்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் லைஃப். இன்றைக்கி பாபா நிறைய சொல்லியிருக்காரு. நான் ஒரு 2 கார்டு தான் வரும்னு நினச்சேன். 4 வந்திருக்கு. பார்ப்போம். 142. உனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் உன் வேலை நடக்கும். பெரிய திட்டங்களை தீட்டாதே. அப்படி செய்தால் சிக்கலில் மாட்டிக்கொள்வாய். ஸோ இது யாருக்கு வேணால் இருக்கலாம். உங்களுக்காக கூட இருக்கலாம், இல்லை ஆன் எனர்ஜிக்காக இருக்கலாம். எதுவும் பயங்கரமாலாம் பிளான் பண்ணாதீங்க. கோ வித் த ஃப்ளோ. அதுதான் திரும்ப சொல்கிறாங்க. கோ வித் த ஃப்ளோ. ஏதாவது ரொம்ப பிளான் பண்ணிங்க அப்படின்னா எங்கேயாவது போய் சிக்கலில் மாட்டிக்குவீங்க. ஏன்னா இங்கே நிறைய காமிக்ஸ் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. இது டவர் வேறு இருக்குது. ஸோ பிளான் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க? மிஞ்சி போனால் 1 வீக் யோசிங்க. ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் இப்போதைக்கு எதுவுமே பண்ணாதீங்க. ஹோல்ட் ஆன் அப்படின்றாங்க. அப்படி ஏதாவது பண்ணிங்க, ஏதாவது புது பிஸ்னஸ் இல்லைனா புது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி ஏதாவது போனீங்க அப்படின்னா சிக்கலில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா யார் போலி யார் உண்மைன்னு உங்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம். ஸோ நோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட், நோ நியூ வெஞ்சர்ஸ் அட் ப்ரெசென்ட். உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரிகிற வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் லாஸ் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ டோன்ட் ரிஸ்க் இட். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சந்தேகப்படாதே. ஸ்ரீ சாய்பாபாவுக்கு சிறிது கீரை, அதாவது ரவையும் சர்க்கரையும் சேர்ந்த பண்டம் நிவேதனம் செய், உன் வேலை முடியும். கேசரி உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பாபாவுக்கு கேசரி செஞ்சு வைங்க. இந்த கெட்டதெல்லாம் விலகிடும். இது 2 பேருமே செய்யலாம். ஆண் எனர்ஜியும் செய்யலாம், பெண் எனர்ஜியும் செய்யலாம். ஸோ இன்னும் இது யூனியனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். 4 ஆண்டுகளாக நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கும் வேலை நிறைவேறும். எண்ணியபடி நடக்கும். ஸ்ரீ சாய்நாதின் ஆசிகள் உனக்கு உண்டு. 448. பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நடக்கும். அதுதான் அங்கே சொல்ல வராங்க. ஸோ கேசரி செஞ்சு சாமிக்கு வச்சுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. 596. ஸ்ரீ சாய்நாதரை நினை, எல்லாமே மனிதன் திறமைக்குள் அடங்கிவிடாது. ஸோ இங்கே கடவுளோட இன்டர்வென்ஷன், டிவைன் இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக இருக்குது. ஐ கேன் see that in the reading. அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக பாபாவும் சொல்கிறாங்க, எல்லாமே மனிதனோட அறிவுக்குள்ளே எட்டிடாது. இதுக்கு நம்மளோட பழைய கர்மா, பழைய லைஃப்பில் இருக்க பேகேஜஸ்,
எல்லாமே இருக்குது. எல்லாமே தான் இங்கே ரோல் ப்ளே பண்ணோம். ஸோ இதெல்லாம் கழிச்சா தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமோ இல்லை நிலையான இதோ உருவாகும். ஸோ அதுக்கான போராட்டத்தில் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த கனெக்ஷன் நிச்சயமாக கிரவுண்ட் ஆகும். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.